நல்ல கேள்வி. ஒவ்வொரு செயலுக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்பது நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதியாகும். இது இயற்பியலில் ஒரு அடிப்படை கொள்கை. இதன் பொருள் என்ன? நீங்கள் ஒரு பொருளின் மீது ஒரு விசையை செலுத்தினால் அந்த பொருள் உங்களின் மீது சமமான அளவு மற்றும் எதிர் திசையில் ஒரு விசையை செலுத்தும். இது ஒரு செயல் எதிர்வினை ஜோடி என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு பந்துடன் சுவர் மீது தள்ளினால் பந்து சுவரை தள்ளும், அதே சமயம் சுவரும் பந்தை உங்களிடமிருந்து தள்ளும். இந்த விதியின் முக்கியத்துவம் என்ன? இது இயக்கம், விசை மற்றும் ஆற்றல் பற்றிய நம் புரிதலை வலுப்படுத்துகிறது. இது பொறியியல், விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் பல துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணங்கள்: நீங்கள் நடக்கும்போது உங்கள் கால்கள் தரையை பின்னோக்கி தள்ளுகின்றன, அதே சமயம் தரையும் உங்கள் கால்களை முன்னோக்கி தள்ளுகிறது. ஒரு ராக்கெட் எரிபொருளை எரித்து பின்னோக்கி தள்ளும்போது ராக்கெட் முன்னோக்கி தள்ளப்படுகிறது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து தெரியப்படுத்துங்கள். வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் பின்வரும் தலைப்புகளை ஆராயலாம். நியூட்டனின் 3 இயக்க விதிகள். விசை, இயக்கம், ஆற்றல். நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? நியூட்டனின் மற்ற 2 விதிகள் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இந்த விதியின் தினசரி வாழ்க்கையில் உள்ள எடுத்துக்காட்டுகள் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அல்லது வேறு ஏதாவது? தயங்காமல் கேளுங்கள்.